அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் பயிற்சி, அதாவது செவ்வாய் பகவான் இப்பொழுது விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் எந்த தேதி வரைக்கும் இருப்பாருன்னா, வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலே தான் இருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா எனர்ஜி, செவ்வாய்னா தன்னம்பிக்கை, செவ்வாய்னா தைரியம், செவ்வாய்னா பேச்சு ஆற்றல், செவ்வாய்னா கோபம், செவ்வாய்னா ஆக்ரோஷம், செவ்வாய்னா நெருப்பு, செவ்வாய்னா விபத்து, செவ்வாய்னா சகோதர உறவை குறிக்கக்கூடியது. செவ்வாய்னா பூமிக்காரன் இல்லையா, அதனால் இடம் மனை இதெல்லாம் குறிக்கக்கூடியது செவ்வாய். இப்போ இதெல்லாம் பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டால், செவ்வாய் சாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், செவ்வாய் பாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்காது. உதாரணத்திற்கு கோபம் பாசிட்டிவான்னு கேட்டால் பாசிட்டிவ். செவ்வாய் சாதகமாக இருந்தால் அவர் ரொம்ப கோபக்கார் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. செவ்வாய் பாதகமாக இருந்தால் நமக்கு கோபம் அதிகமாக வரும், அதனால் பிரச்சனைகள் வரும், மோதல்கள் வரும், கைகலப்பு வரும். இதெல்லாம் செவ்வாய். செவ்வாய்னா வீரம், பாசிட்டிவாக சொன்னால் வீரம், வீரம்ங்கிறது பாசிட்டிவ். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் ரொம்ப வீரமாக இருப்பீங்க, அந்த வீரத்தினால உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும், அதாவது நன்மை நடக்கும். இதே செவ்வாய் பாதகமாக இருந்தால் வீரம் கிடையாது, வீரம் அதிகமான என்னாகும், ஓவர் டோஸ் என்னாகும், அதுக்கு பேர் ரவுடிசம்னு சொல்லுவோம். அது பாதகம், ரவுடிசம்னால பாதகம் வரும். அதனால் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சினால் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு இருக்குது, சாதகமான பலன்களா பாதகமான பலன்களா அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பாதகமாக சாதகமானு சொல்கிறது, செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து எந்த ராசியெல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு சொல்ல முடியும். செவ்வாய் பயிற்சி, இப்போ இந்த பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன் அல்லது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ அதாவது இந்த பதிவில் இந்த வரிசையில் மகர ராசிக்கு செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திராடம் பாதம் 2, 3 மற்றும் 4, திருவோணம் நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4, அவிட்டம் நட்சத்திரம் பாதம் 1 மற்றும் 2. மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இப்போ இருக்கிறாரு. 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். அதனால் விரயம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விரயம் கொடுக்க மாட்டார். காரணம் என்னென்னா, மகர ராசியில் தான் செவ்வாய் பகவான் உச்சம், அதனால் விரயம் அதிகமாக இருக்காது. அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ ராசியினுடைய அதிபதி யார், மகர ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது, அதனால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. மகர ராசிக்கு மிதமான பலன் தான் இருக்கும் செவ்வாய் பயிற்சி. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான், சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள். அதனால் உத்திராட நட்சத்திரத்திற்கு செவ்வாய் பயிற்சி 80% பலன்கள் இருக்கும். அடுத்து மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4. திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி யார், சந்திர பகவான். சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள். அதனால் திருவோண நட்சத்திரத்திற்கு செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் 80% வரை இருக்கும். அடுத்து மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரம் பாதம் 1 மற்றும் 2 பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி 80% அனுகூலமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அவிட்டம் நட்சத்திரத்தின் அதிபதி யார், செவ்வாய். உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியே செவ்வாய் தான். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் கண்டிப்பாக அனுகூலமாக தானே இருப்பார். அப்படின்னா உங்களுக்கும் 80% வரை செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் இருக்கும். இப்போ மகர ராசிக்கு செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்களை பார்ப்போம். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம்ங்கிறது செலவை குறிக்கும் அல்லது பண இழப்பை குறிக்கும். அதனால் தொழில் அல்லது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்த்து செய்யுங்க. இந்த செவ்வாய் பயிற்சி முடிகிற வரைக்கும் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன நோய்கள் வரலாம், உஷ்ணத்தினால, அதாவது ஹீட்னால உங்களுக்கு சின்ன சின்ன நோய்கள் வரலாம், உடம்புல கட்டிகள் வரலாம், சின்ன சின்ன காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் செவ்வாயினுடைய உச்சம் பெற்ற வீடு மகரம், அதனால் பெரிதளவு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இந்த செவ்வாய் பயிற்சியில் எந்த கடவுளை கும்பிடணும்னா, உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான், அதனால் சிவனை வழிபடுங்க. திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான், அம்மன் தரிசனம் பண்ணுங்கள், அம்மன் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான், அதனால் முருகன் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம், முருகனை வழிபடுங்க. இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.